குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷனில் நம்ம அயன் கார்பன் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அயன் கார்பன் டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஒய் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். அண்ட் this is temperature and in x axis percentage carbon. ஸோ ஃபஸ்ட்டு பியூர் ஃபார்ம் பார்க்கலாம். பியூர் ஃபார்ம் அப்படின்னா மீன்ஸ் கார்பன் மீன்ஸ் 0% கார்பன், அதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. அப்போனா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குல்லையா, மீன்ஸ் ஒய் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸில் தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அதில் நான் ஸ்டடி பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 0 டிகிரி டெம்பரேச்சர்லேருந்து இந்த 9-10 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும் இல்லையா, அந்த பியூர் ஃபார்மில் இந்த லைன்லேயே எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா, இந்த லைன்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஆல்ஃபா அயன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆல்ஃபா அயன் ஆர் ஃபெரைட் இருக்கும். சப்போஸ் இந்த 9-10க்கு அப்புறம் என்னென்னா, அந்த ஆல்ஃபா அயன் வந்து காமா அயனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். காமா அயன் which is nothing but austenite. ஆஃப்டர் தட் இந்த காமா அயன் இந்த 349 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் டெல்டா அயனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நம்ம பியூர் ஃபார்மில் மட்டும் பார்க்குறோம். பியூர் ஃபார்ம் மீன்ஸ் நோ கார்பன் இஸ் ஆடட். 0% கார்பனில் எடுத்துக்கிட்டு இதில் டெம்பரேச்சரை மட்டும் நான் ரைஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா அயன் இருக்கும் அப் டு 9-10 டிகிரி செல்சியஸ். அகைன் இந்த 9-10 டிகிரி செல்சியஸ்க்குள்ளேயே பிரித்தோம் அப்படின்னா எனக்கு அப் டு மீன்ஸ் 770 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் 7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது வந்து ஃபெர்ரோ மேக்னெட்டாக இருக்கும். இந்த 770 to 910 வந்து அது பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். மீன்ஸ் சப்ஜெக்டில் நிறைய இடத்துல கேட்குவாங்க இதை. ஸோ இது மட்டும் பார்த்துங்க. ஸோ சிம்ப்ளி இன் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் வி ஹவ் ஆல்ஃபா அயன் which is nothing but ferrite, and we have means 9-10 degree to 349 degree we have austenite which is gamma ayan, and from 349 to 1 means 1539 will be having delta ion. This is purest form. ஸோ இந்த அயன் கார்பன் டயக்ராம் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக படிச்சுட்டே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபெரைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபெரைட் which is nothing but ஆல்ஃபா அயன். ஸோ பியூரஸ்ட் ஃபார்ம் பார்த்தோம். இது வந்து 0லேருந்து 9-10 டிகிரி இருக்கும். அகைன் 0 to 770 ஃபெர்ரோ மேக்னெட்டிக்காக இருக்கும். 770 to 910 எனக்கு பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இன்னொன்று என்னென்னா இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா பிசிசி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிசி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, பாடி சென்ட்ரைடு கியூபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போது சப்போஸ் இப்போ நான் இதில் கார்பன் ஆட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு கார்பன் ஆட் ஆகும் எது வரைக்கும் அப்படின்னா அப் டு 0.02% ஆஃப் கார்பன் மீன்ஸ் இந்த இடத்துல வரைக்கும் எனக்கு கார்பன் ஆட் ஆகும். மீன்ஸ் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஐ வில் டேக் திஸ் டொமைன். இந்த டொமைனில் எனக்கு ஆல்ஃபா அயனில் எனக்கு ஆல்ஃபா அயன் இருக்கும். இங்கே நம்ம கார்பன் ஆட் ஆகும். பட் கார்பன் வந்து இன்டர்ஸ்டிஷியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டிஷியல் சொல்யூஷன் அப்படின்னு என்னென்னா நம்மளுக்கு வந்து அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஸ்டிஷியல் சொல்யூஷன் விச் மீன்ஸ் சப்போஸ் இப்படி ஒரு அயன் ஐட்டம் இருக்குது அப்படின்னா இந்த கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல கார்பன் வந்து இந்த இடத்துல இந்த கேப்பில் போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதான் இன்டர்ஸ்டிஷியல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த அயன் இது வந்து Fe, இங்கே வந்து கார்பன் அப்படியே கார்பனாகவே இருக்கும். இந்த இதில் இன்டர்ஸ்டிஷியல்னா கார்பனாக இருக்கும். இது நார்மல் டெம்பரேச்சர் மீன்ஸ் நார்மல் டெம்பரேச்சரில் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அதோட பர்சன்டேஜ் அப் டு 727 டிகிரி செல்சியஸ். இந்த இடத்துல கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் 0.02 வரைக்கும் ஆட் ஆகும். ஓகே, சப்போஸ் டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா சரி இந்த இடத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 0.02 விட கம்மியாக தான் அந்த இடத்துல வந்து கார்பன் அதுக்குள்ளே ஆட் ஆக முடியும். அதே மாதிரி இந்த 727க்கு மேலே எடுத்துகிட்டு போனாலும் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்துகிட்டு போனாலும் அந்த 0.02க்கு விட கம்மியாக தான் கார்பன் வந்து அந்த ஆல்ஃபா அயன் கூட இன்டர்ஸ்டிஷியல் சொல்யூஷனாக மீன்ஸ் அந்த அயனுக்கு நடுவில் கார்பன் போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த எல்லோ சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லோ பட்டனில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு வந்து
அங்கே ஆல்ஃபா அயன், அந்த ஆல்ஃபா அயனில் கார்பன் உள்ள வந்து இன்டர்ஸ்டிஷியல் சொல்யூஷனாக ஜாயின் ஆகிருக்கும். ஒன்று. செகண்ட், இந்த ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் திஸ் ரீஜன், இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா, in this region ஆல்ஃபா அயனும் காமா அயனும் சேர்ந்துருக்கும். ஆல்ஃபா அயனும் காமா அயனும் இந்த ஏரியாவுக்குள்ளே சேர்ந்துருக்கும். ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் காமா அயன் சேர்ந்துருக்கும். இது நான் இங்கே வேணால் எழுதியிருக்கேன், ஆல்ஃபா ப்ளஸ் காமா, ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் காமா அயன் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து என்னென்னா டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வரும். பட் ஒவ்வொரு இடத்துலையும் அதோட ரேஷியோ மீன்ஸ் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம், நான் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.04 அந்த பர்சன்டேஜ் 0.04 எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல இஃப் ஐ டேக் 850 டிகிரி செல்சியஸ் 8 or 870 டிகிரி செல்சியஸ் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதுக்குள்ளார வரைக்கும் எனக்கு வந்து ஆல்ஃபாவும் காமாவும் சேர்ந்துருக்கும். ஓகே, ஒன்ஸ் இந்த டெம்பரேச்சர் நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டொமைனில் எனக்கு பியூர் காமா மட்டும் இருக்கும், பியூர் காமா மட்டும் இருக்கும். இந்த காமாவில் மீன்ஸ் காமா எண்டில் கார்பன் வந்து 2.1% வரைக்கும். ஓகே, காமாவில் 2.1% வரைக்கும் எனக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். சே திஸ் இஸ் காமா அயன். இந்த காமா அயன் வந்து காமா அயன் ஆர் ஆஸ்டனைட், காமா அயன் ஆர் ஆஸ்டனைட்டில் வந்து எனக்கு வந்து பியூர் ஃபார்மாக தான் இருக்கும். அகைன் இங்கேயும் வந்து கார்பன் வந்து இன்டர்ஸ்டிஷியல் சொல்யூஷன் ஆஃப் அயன் கூட தான் சேர்ந்துருக்கும் இந்த டொமைனில். மீன்ஸ் நீங்கள் கார்பன் ஆட் பண்ணாலும் இந்த டெம்பரேச்சரை எலிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ரெண்டு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் டேக்கிங் திஸ் பாயிண்ட். ஸோ அரவுண்ட் என்ன வரும்னா இதுக்கு 900 டிகிரி செல்சியஸ் வருமா, 900 டிகிரி செல்சியஸ் அண்டு 0.8னா இது ஒரு 0.6 அப்படி எடுத்துக்கிறேன். 0.6 கார்பன் ஆட் பண்ணிவிட்டு நான் 900 டிகிரி செல்சியஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு காமா அயன் தான் இருக்கும். சப்போஸ் இதே டெம்பரேச்சர் நான் ரெடியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல மேபி ஒரு 780 அந்த டிகிரி செல்சியஸில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஆல்ஃபாவும் காமாவும் சேர்ந்துருக்கும். சப்போஸ் ஃபர்தராக நான் குறைச்சிட்டே வந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வேறு ஃபார்ம் ஆகும். நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம பியூர் ஃபார்ம் மட்டும் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபான்ற ஒரு பியூர் ஃபார்ம் பார்த்தோம், மீன்ஸ் எல்லோ கலர் ஷேடில் இருக்கிறது. அண்ட் தென் காமா அப்படின்னு மீன்ஸ் ஆஸ்டனைட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆல்ஃபா வந்து ஃபெரைட்டுன்னு சொல்லுவோம், காமாவை ஆஸ்டனைட் சொல்லுவோம். இந்த ஆஸ்டனைட்டும் ஃபெரைட்டும் சேர்ந்த இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் காமா அந்த க்ரீன் கலர் ஷேட் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல்ஃபா மீன்ஸ் ஆஸ்டனைட் அப்படின்னு சொல்லுவோம், அது இந்த ப்ளூ கலர் ஷேட் ரீஜன் இருக்கும். அதில் கார்பன் ஆட் ஆகிட்டே இருக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அப் டு 2.1%. இதான் லிமிட்டிங் பாயிண்ட் 2.1%. இஃப் யூ ஆட் 2.1% வரைக்கும் நம்ம மீன்ஸ் ஆட்டமே வந்து அயன் கூட நம்ம கார்பன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சொல்யூஷன் ஆட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம 2 அயன் பார்த்துட்டு இல்லையா, ஆல்ஃபா அயன் பார்த்து ஃபெரைட் சொல்லுவோம், அதே மாதிரி காமா அயன் ஆர் ஆஸ்டனைட் சொல்லுவோம். இப்போது இன்னொரு அயன் மீன்ஸ் என்ன அயன்னா நம்ம வந்து டெல்டா அயன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த டெல்டா அயன் எப்படி இருக்கும்னா அதுலேயும் வந்து நம்ம கார்பன் ஆட் பண்ண முடியும், அது இந்த ரீஜனில் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ரீஜன் அந்த ரீஜனில் அதே மாதிரி அதுலேயும் கொஞ்சம் கார்பன் ஆட் ஆகும். அந்த கார்பன் வந்து இதாக இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த ஆஸ்டைனேட் வந்து எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, அகைன் இந்த டெல்டாய்டும் பிசிசி ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இந்த ஃபெரைட்டும் பிசி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகே, ஸோ நான் திருப்பி இங்கே தனியாக எழுதிடுறேன். ஸோ ஆஸ்டனைட் எடுத்துட்டோன்னா, ஸோ திஸ் இஸ் காமா அயன். திஸ் காமா அயன் ஆல்சோ பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கும். இதில் வந்து நான் கார்பன் வந்து எனக்கு அப் டு 2.1% வரைக்கும் இட முடியும். மீன்ஸ் இது எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அண்ட் தென் அப் டு 2.1% ஆஃப் கார்பன் வி கேன் ஆட். இதுலேயும் வந்து கார்பன் வந்து இன்டர்ஸ்டிஷியல் சொல்யூஷனாக தான் இருக்கும், ஷியல் சொல்யூஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா, தேர்டு வந்து அயன் டெல்டா அயன். ஸோ டெல்டா அயன் அகைன் இது வந்து டெல்டா அயன் அப்படி சொல்லியிருப்போம். இது வந்து பிசிசி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதில் அரௌண்ட் 0.4 கிட்டத்தட்ட மீன்ஸ் 0.04% ஆஃப் கார்பன் வரைக்கும் ஆட் பண்ண முடியும். அகைன் இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் சொல்யூஷனாக கார்பன் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பியூர் ஃபார்ம் ஆஃப் அயன் மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ தான் அயனோட சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். அயன் கூட கார்பன் வந்து ஆட் ஆச்சுன்னா, இப்போ வந்து கார்பன் வந்து பியூர் மீன்ஸ் கார்பனாகவே இருக்கு இல்லையா, பட்
கார்பன் வந்து கார்பன் ஃபார்ம்லேயே இருக்க முடியாது, அதன் அயன் கார்பைடாக தான் இருக்கும். மீன்ஸ் Fe3C தான் இருக்கும். சரி, இந்த இடத்துல நம்ம சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்லேயே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அயன் கார்பன் டயக்ராம் தான் சொல்லியிருப்போம். ஓகே, ஏன் அப்படின்னா கார்பன் வந்து நம்ம இங்கே இந்த மீன்ஸ் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் இல்லையா, பியூர் ஃபார்மில் ஆட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து இன்டர்ஸ்டிஷியல் சொல்யூஷன் மீன்ஸ் அந்த அயனுக்கு நடுவில் போய் மீன்ஸ் இருக்கும். பட் அது வந்து அந்த டெம்பரேச்சர் மீன்ஸ் இப்போ ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் 0.02 வரைக்கும் தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே கார்பன் ஆட் பண்ணால் அது கூட கார்பன் சேராது. பட் நம்ம கார்பன் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிபிட் ஆகும். ஓகே, ஸோ சில மீன்ஸ் சப்போஸ் சில பிரிட்டில்னஸ் நம்ம தேவைப்பட்டால் அதை ஆட் பண்ணுறதுனால கார்பன் தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ஆட் பண்ணி தான் மற்ற எல்லா ஸ்டீல்ஸும் உருவாகியிருப்பாங்க. மீன்ஸ் மைல் ஸ்டீலாக இருக்கட்டும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், கேஸ்ட் அயனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த கார்பன் பர்சன்டேஜ் ஆட் பண்ண தான் அதோட ப்ராப்பர்ட்டி மாறிட்டே இருக்கும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 3 ஐசோதர்ம் இருக்கும். ஓகே, அந்த 3 ஐசோதர்ம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் நம்ம அதை வச்சே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே படிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, ஐசோதர்ம்ஸ். ஓகே, ஸோ ஐசோதர்ம்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் லைன். ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் லைன் ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த யூடெக்டாய்டு லைன் பார்ப்போம், விச் மீன்ஸ் 727 இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை நம்ம பார்ப்போம். யூடெக்டாய்டு ஐசோதர்ம். ஸோ இந்த யூடெக்டாய்டு ஐசோதர்ம் என்னென்னா, இந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக 0.8ல் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல மீன்ஸ் அகைன் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இங்கே என்ன இருக்குன்னா ஆல்ஃபா அயன், இந்த வரைக்கும் பியூர் ஃபார்ம் ஆல்ஃபா அயனுக்குலாம் இங்கே வந்து இந்த இடம் மட்டும் சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அயன் மீன்ஸ் நான் ஆல்ஃபா அயன் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிமெண்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் அயன் கார்பன் Fe3C. Fe3 தான் சிமெண்டைட் அப்படி சொல்லுவோம், அயன் கார்பன் அது அயன் கார்பன் சொல்லுவோம். ஓகே, இந்த சிமெண்டைட்டும் இங்கே சேர்ந்துருக்கும். இந்த இடத்துல வரைக்கும் மீன்ஸ் எல்லோ கலரில் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். அதே டெம்பரேச்சர் நீங்கள் கொஞ்சம் இந்த சைடு நகர்ந்து வந்தீங்க அப்படின்னா அங்கே ஃபெரைட்டும் சிமெண்டைட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த டொமைன் ஃபுல்லாக ஃபெரைட் அண்டு சிமெண்டைட் தான் இருக்கும். எந்த டொமைன் ஃபுல்லாக அப்படின்னா மீன்ஸ் இந்த கீழே இருக்க இந்த டொமைன் ஃபுல்லுமே எனக்கு வந்து இந்த டொமைன் ஃபுல்லுமே எனக்கு வந்து ஃபெரைட் ப்ளஸ் சிமெண்டைட் தான் இருக்கும். பட் அது வெவ்வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், மைக்ரோ ஸ்ட்ரக்சரில். நான் அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் லெவலில் நான் போய் ஸ்டடி பண்ணல. பட் இந்த இடத்துல வந்து எனக்கு நீங்கள் ஃபெரைட் ப்ளஸ் சிமெண்டைட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஃபெரைட் ப்ளஸ் சிமெண்டைட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். இந்த டொமைன் ஃபுல்லுமே வந்து ஃபெரைட் ப்ளஸ் சிமெண்டைட் இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஆல்ஃபா அயன் ஃபெரைட் பார்த்துருப்போம், காமா அயன் ஆர்சனைட் பார்த்துருப்போம், அண்ட் தென் டெல்டா அயன் பார்த்துருப்போம், அண்ட் தென் சிமெண்டைட் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த இடம் ஃபுல்லுமே எனக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆல்ஃபா அயனும் எனக்கு வந்து சிமெண்டைட்டும் இருக்கும். ஸோ மீன்ஸ் ஆல்ஃபாவும் ப்ளஸ் சிமெண்டைட்டும் இருக்குன்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக எக்ஸாக்ட்லி இந்த மீன்ஸ் இந்த டெம்பரேச்சரில் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 0.8% ஆஃப் கார்பன். இந்த ஐசோதர்ம் விச் மீன்ஸ் 727 டிகிரி செல்சியஸ் அண்ட் 0.8% ஆஃப் கார்பன். இந்த இடத்துல தான் யூடெக்டாய்டு ஐசோதர்ம்னு சொல்லியிருப்போம். இந்த ஐசோதர்மில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் இந்த லைன் இங்கே எடுக்கிறேன். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் என்னவாக இருக்கும், இங்கே காமா அயன் ஆர்சனைட் இருக்கும். கரெக்டாக, அப்போது ஆர்சனைட் வந்து ஒரு சாலிடு. கரெக்டாக, சாலிட் வந்து ஆஸ்டனைட் which is gamma ion, which gives two solids, solid 1 plus solid 2, which is one is alpha ion ferrite, another one is cementite Fe3C. ஓகே, இப்படி பைஃப்ரேட் ஆகும். ஒரு சாலிட் வந்து 2 சாலிடாக மாறதான் வந்து யூடெக்டாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அது ஐசோதர்ம்னா இந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நடக்கிறதால வந்து அது யூடெக்டாய்டு ஐசோதர்ம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிக்சர் பேர் மீன்ஸ் கரெக்டாக 0.8% கார்பன் இருக்கும்போது அப்போது இந்த அயன் மீன்ஸ் ஆல்ஃபா ஃபெரைட்டும் இந்த சிமெண்டைட்டும் சேர்ந்து வில் கிவ் பியர்லைட். ஓகே, வில் கிவ் பியர்லைட் மீன்ஸ் அப்போது பியர்லைட்னு ஒரு காம்போசிஷன் எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னா
மீன்ஸ் அந்த காம்போசிஷன் எப்போ நேம் பண்ணியிருப்போம் அப்படின்னா யூடெக்டைடு ரியாக்ஷன் ஆர் யூடெக்டைடு ஐசோதெர்மில் 720 டிகிரி செல்சியஸில் 0.8 வந்து நம்ம வந்து 0.8 வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து நம்ம பியர்லைட் அப்படின்னு ஒரு காம்போசிஷன் சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக மைக்ரோ ஸ்ட்ரக்சரில் பார்த்தா அது வேறு மாதிரி ஃபார்ம் இருக்கும். நான் அந்த உள்ளலாம் போல் பட் ஓவர்வியூ மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இன்னொரு ஆங்கிளாக இதை எப்படி பார்க்கலான்னா மீன்ஸ் இந்த ஐசோதெர்மல் இங்கே இருக்கட்டும், இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வச்சு அப் டு 2.1% ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். 2% ஆஃப் கார்பன் 2.1%லேருந்து to 6.67% வரைக்கும் ஆட் பண்ணோன்னா அது வந்து நான் கேஸ்ட் அயான் அப்படின்னு சொல்லுவேன். சிஐ அப்படின்னு சொல்லிக்கிறேன், கேஸ்ட் அயான். ஓகே. ஸோ இதுதான் அகைன் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த 0.8க்கு முன்னாடி இருக்கிறது வந்து மீன்ஸ் இந்த 0லேருந்து 2.1 வரைக்கும் நம்ம ஸ்டீல் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டீலை வந்து இந்த 0.8 நம்ம என்ன சொன்னோம், இந்த யூடெக்டைடு ரியாக்ஷன் சொன்னோம் இல்லையா, மீன்ஸ் அந்த 727 டிகிரி செல்சியஸ் அண்ட் 0.8ல் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹைப்போ யூடெக்டைடு ஸ்டீல் சொல்லுவோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுலாம் வந்து ஹைப்பர் யூடெக்டைடு ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த லோயர் பார்ட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போவோம், இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இந்த ரீஜனை வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் திஸ் ரீஜன் ஆஸ் திஸ் ரீஜன். ஓகே. ஸோ திஸ் ரீஜன் இஸ் இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆஸ்டனைட்டும் சிமெண்டைட்டும் இருக்கும். இந்த ரீஜனில் எனக்கு என்ன இருக்குன்னா ஆஸ்டனைட் அண்டு சிமெண்டைட், ஆஸ்டனைட் காமா அயன் சொன்னோம் இல்லையா, அந்த ஆஸ்டனைட்டும் எனக்கு சிமெண்டைட்டும் எனக்கு இருக்கும். அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மீன்ஸ் இந்த டொமைன் ஃபுல்லும் மீன்ஸ் இந்த எல்லோ லைன் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ ரீஜியன், இந்த ரீஜனில் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இங்கே ஃபுல்லாக வந்து எனக்கு ஆஸ்னைட் அண்டு சிமெண்டைட் இருக்கும். ஆஸ்னைட் அண்டு காமான் போட்டுக்கிறேன், ஆஸ்னைட்டை காமான் போட்டுக்கிறேன், ப்ளஸ் சிமெண்டைட் சேர்ந்துருக்கும். அகைன் இதனால தான் இந்த 2.1லேருந்து இந்த 6.67 வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம்னா கேஸ்ட் அயான் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே. கேஸ்ட் அயான் சொல்லியிருப்போம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல செகண்ட் ஐசோதெர்ம், இந்த இடம் சொன்னோம் இல்லையா அந்த 1418, இந்த செகண்ட் ஐசோதெர்ம் தான் அதை யூடெக்டிக் ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஐசோதெர்ம் யூடெக்டிக் ஐசோதெர்ம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 1148 டிகிரி செல்சியஸ் அட் 4.3% ஆஃப் கார்பன். இது ரெண்டு மீன்ஸ் எனக்கு டெம்பரேச்சரும் முக்கியம், இந்த பர்சன்டேஜும் முக்கியம். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு இந்த இடத்துல தான் சொல்கிறேன், மீன்ஸ் இந்த தானே 1.18, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே லிக்யூடாக இருக்கும். எனக்கு அயன் வந்து லிக்யூடாக இருக்கும். அப்போது லிக்யூட் வந்து எனக்கு என்ன மாறுது அப்படின்னா solid 1 solid 2 மாறுது. கரெக்டாக இல்லையா? லிக்யூட் பிகம் solid 1 solid 2 தான் வந்து யூடெக்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. லிக்யூட் பிகம் solid 1 ப்ளஸ் solid 2. திஸ் solid 1 இஸ் நத்திங் பட் லிக்யூட், மீன்ஸ் லிக்யூடாக இருக்கும், மீன்ஸ் அயன் லிக்யூட். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அயன் வந்து அந்த இருக்கிற கார்பன் பர்சன்டேஜ் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து காமாவாக இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து சிமெண்டைட்டாக இருக்கும். பட் எக்ஸாக்டாக அந்த 0.3% இருக்கும்போது இந்த ஆஸ்டனைட்டையும் ப்ளஸ் சிமெண்டைட்டையும் சேர்த்து நம்ம லெடுபரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ரெண்டு விஷயம் இந்த இடத்துல பியர்லைட்னு ஒரு காம்போசிஷன் பார்த்தோம். எங்கே அப்படின்னா இந்த ஐசோதெர்மில் யூடெக்டைடு ஐசோதெர்மில் 720 டிகிரி செல்சியஸ் அண்ட் 0.8ல். அதே மாதிரி 1148 யூடெக்டிக் ஐசோதெர்மில் 1148 டிகிரி செல்சியஸில் அட் 4.3% ஆஃப் கார்பனில் எனக்கு ஆஸ்டனைட்டும் சிமெண்ட்டும் சேர்ந்து லெடுபரைட் இருக்கும். ஓகே. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த க்ரீன் ரீஜனில் வந்து எனக்கு வந்து ஃபெரைட் சிமெண்டைட் இருக்கும், அங்கே பியர்லைட் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும். சிமிலர்லி இந்த எல்லோ ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஆஸ்டனைட்டும் சிமெண்டைட்டும் இருக்கும், ஒரு இடத்துல எனக்கு லெடுபரைட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே. ஸோ மீதி இருக்க ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன ரீஜன் இருந்தால் தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி இங்கே ஒரு பெரிடிக்டிக் ஐசோதெர்ம், இந்த சின்ன ஐசோதெர்ம் மீன்ஸ் 1495 1495 டிகிரி செல்சியஸ் இல்லையா, அதை நான் வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பெரிடிக்டிக் ஐசோதெர்ம் சொல்லுவோம், பெரிடிக்டிக் ஐசோதெர்ம். ஸோ இந்த பெரிடிக்டிக் ஐசோதெர்ம் என்ன ஆகும் அப்படின்னா 1 சாலிட் ப்ளஸ் லிக்யூட், இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா சாலிட் டெல்டாவும் ப்ளஸ் லிக்யூடும் சேர்ந்துருக்கும் இந்த டொமைனில். சிமிலர்லி ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஐ வில் டேக் திஸ் ரீஜன். இந்த ரீஜன் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரீஜனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, இந்த இடத்துல டெல்டா அயன் இருக்கும்.
ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல என்ன ரீஜன் இருக்கும் எனக்கு, மீன்ஸ் இந்த ரீஜனில் காமா அயன் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ரெண்டுத்தோட மிக்சர் இருக்கும். இந்த இடத்துல டெல்டாவும் காமாவும் சேர்ந்துருக்கும். டெல்டாவும் காமாவும் சேர்ந்துருக்கும். இந்த ரீஜனில் சே ஐம் டேக்கிங் திஸ் ரீஜன் ஆஸ் திஸ் ரீஜன். இந்த ரீஜனில் வந்து எனக்கு டெல்டாவும் லிக்விடாகவும் சேர்ந்துருக்கும். ஓகே. சிமிலர்லி நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு காமா ப்ளஸ் லிக்யூட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல எனக்கு லிக்யூட் ப்ளஸ் சிமெண்டைட் இருக்கும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். எனக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மீன்ஸ் ஒவ்வொரு 3 ஐசோதம் சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு யூடெக்டிக் ஐசோதம் மீன்ஸ் யூடெக்டாய்டு ஐசோதம், யூடெக்டிக் ஐசோதம் அண்ட் பெரிடிக் ஐசோதமில் என்ன இருக்கும் அப்படின்னா, பெரிடிக்கில் நான் எடுத்துகிட்டு வரேன் ஒரு சாலிட் அண்ட் லிக்யூட். இந்த டெல் அந்த லிக்யூடு சேர்ந்து எனக்கு இட் வில் கிவ் ஒன் சாலிட். அதான் வந்து பெரிடிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாலிட் அண்ட் ஒன் லிக்யூட் ப்ளஸ் ஒன் லிக்யூட் gives one solid. எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொல்லணும் எந்த டெம்பரேச்சர் அப்படின்னா 1495 டிகிரி செல்சியஸில். அகைன் பர்சன்டேஜ் ஆல்சோ மீன்ஸ் அரவுண்டு ஒரு 0.5 அந்த ரேஞ்சில் வரும், 0.4 அந்த ரேஞ்சில் வரும். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, மீன்ஸ் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ அப்போது ஒரு சாலிட் விச் மீன்ஸ் டெல்டா அயனும் ப்ளஸ் லிக்விடும் சேர்ந்து எனக்கு காமா அயன் ஆஸ்டனேட்டை தரும் 1495 டிகிரி செல்சியஸில். இதான் வந்து பெரிடிக் ரியாக்ஷன் படிப்போம். ஓகே. ஸோ அப்போது நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கர்வு நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பியூர் ஃபார்மில் படிச்சுட்டு வந்தோம். ஆல்ஃபா, டெல்டா அண்டு காமா 3 ஃபார்ம் பார்த்தோம். அப்படியே வந்து மிக்சரில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கார்பன் சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோடய லொக்கேஷன் வந்து 0.8 எடுக்கணும். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா எனக்கு யூடெக்டாய்டு ரியாக்ஷன் ஒன்று நடக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 141 டிகிரி செல்சியஸ் 4.3 இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு யூடெக்டிக் ரியாக்ஷன் நடக்கும். அந்த 2 ஐசோதம் இங்கே ஒரு பெரிடெக்டிக் ரியாக்ஷன். இதுதான் இதில் மேக்ஸிமம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்க வேண்டிய இஷ்யூ. மீன்ஸ் ஒரு தடவை மீன்ஸ் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா, குயிக்காக ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபெரைட்னு ஒன்று இருக்குது ஆல்ஃபா அயன் பியூர் ஃபார்மில். அதில் எனக்கு மேக்ஸிமம் சொலிபிலிட்டி ஆஃப் கார்பன் இஸ் 0.02%. அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். பிசிசி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆஸ்டனைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு பியூர் ஃபார்ம் ஆஃப் இருக்கும். அதில் வந்து எஃப்சி ஸ்ட்ரக்சர் இருக்கும். எனக்கு 2.1% வரைக்கும் கார்பனை இன்ட்ரஸ்டிஷியலாக மீன்ஸ் நடுவில் ஒரு 2 அயன் ஆட்டம் இருக்கும், நடுவில் வந்து கார்பன் ஆட்டமாக போய் சேர்ந்துருக்கும். அதே மாதிரி வந்து இங்கே டெல்டா அயனில் வந்து பிசி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் 0.04 வரைக்கும் ஆட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் பியூர் ஃபார்ம். நம்ம கார்பன் அதுக்கு சேர்ந்து கார்பன் டேரெக்டாக கார்பனாக இருக்காது, அயன் கார்பைடாக தான் இருக்கும், Fe3 சிமெண்டைட்டாக தான் இருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரீஜனில் ஃபஸ்ட் ரீஜனில் ஆல்ஃபா மீன்ஸ் ஃபெரைட்டும் சிமெண்டைட் இருக்கும். இந்த ரீஜனில் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு காமா சிமெண்டைட் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் ரீஜனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஸ்டீலுக்கு இந்த இதில் 0.8 எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைப்போ யூடெக்டைடு ஸ்டீல், ரைட் ஹேண்ட் சைடில் ஹைப்பர் யூடெக்டைடு ஸ்டீல். கேஸ்ட் அயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எனக்கு வந்து ஹைப்போ யூடெக்டிக் கேஸ்ட் அயன் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் 4.3 ரைட் ஹேண்ட் சைடில் ஹைப்பர் யூடெக்டிக் கேஸ்ட் அயன் இருக்கும். எக்ஸாக்டான 4.3 அந்த 1148 டிகிரி செல்சியஸில் எனக்கு லிக்யூட் பிகம்ஸ் டூ சாலிட் விச் இஸ் லெடுபிரைட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு அயன் கார்பன் டயக்ராம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ். ஸோ இன்னும் நான் டீட்டெயிலாக மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கலாம். நம்ம அடுத்த செஷனில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.